பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 செக்ஷன் 173 கீழே இன்ஃபர்மேஷன் இன் காக்னைசபிள் கேசஸ் கைது செய்வதற்குரிய வழக்குகளில் தகவல் கொடுக்கறது. இதுக்கு ஈக்குவலன் செக்ஷன் சிஆர்பிஎஸ்சியில் 154 கீழே வருது. சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க, எவரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு காக்னைசபிள் அஃபென்சஸ், எந்த ஒரு தகவலும் கைது செய்வதற்குரிய ஒரு தகவலாக இருக்கணும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏரியா வேர் த அஃபென்ஸ் இஸ் கமிட், எந்த இடத்துல அந்த கைது செய்வதற்குரிய குற்றமானது நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்தணும். அது எந்தெந்த முறையில் தெரியப்படுத்தலாம் அப்படின்னா, ஓரலாகவும் தெரியப்படுத்தலாம், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம், இப்போ வாய்மொழியாகவும் தெரியப்படுத்தலாம், மின்னணு சாதனங்கள் மூலமாக தகவலை தெரியப்படுத்தலாம். அந்த தகவலானது யாருக்கு சொல்லப்படணும் அப்படின்னா, அந்த ஸ்டேஷனோடைய இன்சார்ஜ் ஆஃப் ஆஃபீஸருக்கு சொல்லப்படணும் அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ சப்செக்ஷன் 1ல் ரோமன் லெட்டர் 1ல் என்ன சொல்கிறாங்க பார்த்தா, ஓரலி கொடுக்கக்கூடிய அந்த தகவலானது, அந்த ஓரலாக கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேட்டே கைப்பட எழுதியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இன்ஃபர்மேட் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் படி எழுதவும் செஞ்சுருக்கலாம். இப்போ அவர் கைப்பட எழுதியிருந்தாலும் இல்லை அவர் சொல்ல எழுதப்பட்டிருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்த இன்ஃபர்மேட்டுக்கு கண்டிப்பாக அதை படித்து காமிக்கணும். படித்து காமிச்சது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட கையெழுத்தும் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரோமன் லெட்டர் 2ல் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக தகவல் ஒருத்தவர் கொடுத்துருக்காருனா, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் தகவல் கொடுத்தாரோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு 3 நாளில் போயிருக்கணும். அவர் போய் அவர் கொடுத்த அந்த தகவலை உறுதிப்படுத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் ஆஃபீஸர் இந்த கம்ப்ளைண்ட் அந்த தகவலை கொடுத்த நபர்கிட்ட சைனும் வாங்கியிருக்கணும். சைன் வாங்கினது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்காக ஒரு படிவத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த படிவத்தில் அந்த ஸ்டேஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தகவலை சாராம்சத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ப்ரொவைடடாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொவைடடாக பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா 2023 செக்ஷன் 64லேருந்து 79 ஆர் 124 இந்தியன் பீனல் கோடில் 326A 326B 375 376ல் A to E வரைக்கும் அண்டு 509 இது எல்லாமே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இப்போ இந்த பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னா அங்கே யார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், அந்த இன்ஃபர்மேஷனை யார் போய் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பெண் அதிகாரி தான் கலெக்ட் பண்ணலாம். ஒரு விமன் போலீஸ் ஆஃபீஸர் தான் கலெக்ட் பண்ணணும். இதில் எந்த கிரேடும் கிடையாது. எனி விமன் ஆஃபீஸர்ஸ் போய் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, சோஷியல் வெல்ஃபேரோடைய ஹெல்ப்பும், லீகல் எய்டுக்கான ஒரு ஹெல்ப்பையும் இவங்க பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லப்பட்டிருக்கோம். அடுத்தது சப்செக்ஷன் 1ல் கிளாஸ் ஏயில் நம்ம மேலே பார்க்குறது விக்டிமை பற்றி பார்த்தோம். இப்போ இங்கே பார்க்க போகிறது அஃபெண்டர். இந்த அஃபெண்டருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த அஃபென்ஸ் நம்ம மேலே பார்த்தபடி ஐபிசி அந்த பிஎன்எஸ் படி சொல்லியிருக்க அந்த செக்ஷன் படி ஒரு அஃபென்ஸை பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த அஃபென்ஸை பண்ண முயற்சி செஞ்சுருக்கலாம். அந்த நபர் டெம்பரரிலியோ அல்லது பர்மனெண்ட்டாக மென்டலாக ஆர் ஃபிசிக்கலாக டிசபிளாக இருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை யார் போய் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த போலீஸ் அதிகாரி அவங்க வசிக்கக்கூடிய அந்த ரெசிடென்ஸ் ஏரியாவிலையும் போய் கலெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எந்த இடம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு அவங்க அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். போலீஸ் ஆஃபீஸர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்காக இன்டர்பிரேட்டரும் ஸ்பெஷல் எஜுகேட்டரும் வைக்கணும். அதாவது மொழிபெயர்ப்பாளரையும் சிறப்பு கல்வியாளரையும் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பியில் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி 154ல் கிடையாது சிஆர்பிஸில், இப்போ பிஎன்எஸ்எஸில் தான் வந்திருக்கு. என்னென்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தகவலை கண்டிப்பாக ஷால் பி வீடியோகிராஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சப்செக்ஷன் அதாவது 173 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கக்கூடிய ரெக்கார்டை நம்ம போலீஸால் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறது ஓகே. இதுவே ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிஎன்எஸ்எஸில் 183 சப்செக்ஷன் 6 கிளாஸ் ஏ படி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்க அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை அந்த வீடியோகிராஃபை உடனடியாக போலீஸ் அதிகாரி வாங்கி அதில் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 173 சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நமக்கு 173 சப்செக்ஷன் 1ல் கொடுக்கப்பட்டிருக்க அந்த தகவலுக்கு
யார் அந்த தகவலை கொடுத்தாங்களோ இல்லை அந்த அஃபென்ஸ்னால் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து அந்த இன்ஃபர்மேட்டுக்கும் இந்த விக்டிமுக்கும் வந்து காப்பி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத சப்செக்ஷன் 2ல் வந்து சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 3ல் எதை பற்றி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு பிஎன்எஸ்எஸில் வந்து 175 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஒரு காகனைசபிள் அஃபென்ஸ் நடைபெற்றிருக்கு அப்படின்னா அந்த காகனைசபிள் அஃபென்ஸில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி சொல்கிறது தான் 175. இப்போ இங்கே இன்ஃபர்மேஷன் வந்து எதை பற்றி வருது அப்படின்னா வந்து ஒரு காகனைசபிள் அஃபென்ஸ் வந்து பற்றிய தகவல் வந்து கிடைக்கிது. அந்த தகவல் கிடைச்ச பெற்று அந்த குற்றத்துக்கான எவ்வளோ நாள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ 3 இயர்ஸ்க்கு மேலே 7 இயர்ஸ்க்குள்ளே வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதில் இன்வெஸ்டிகேஷனே பண்ண முடியும். அப்போ யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தா டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கும் அதாவது வந்து துணை கண்காணிப்பு காவலருக்கு அந்த பதவிக்கு மேலே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகிட்ட கண்டிப்பாக வந்து அதுக்கான பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதில் இன்வெஸ்டிகேஷனே வந்து பண்ண முடியும். அப்போ த நேச்சர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ் அந்த வழக்கின் தன்மையை பொறுத்து வந்து அது வந்து மாறுபடும். அடுத்தது ரோமன் லெட்டரில் வந்து 1ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சப்செக்ஷன் 3லேயே ப்ரைமா ஃபேசி கேஸ் வந்து மேட் அவுட் ஆகுது. அந்த ப்ரிலிமினரி என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரிலிமினரி என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து 14 நாளில் வந்து அந்த ப்ரிலிமினரி என்கொயரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து நமக்கு லலிதா குமாரி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் யூபி அப்படிங்கிற கேஸ்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து ப்ரைமா ஃபேசி கேஸ் அதாவது காகனைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருதுன்னா கண்டிப்பாக எஃப்ஐஆர் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ப்ரிலிமினரி என்கொயரியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு காகனைசபிள் அஃபென்ஸ் வந்து அவங்க ப்ரிலிமினரி என்கொயரி வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு தான் ப்ரிலிமினரி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுமே தவிர அதுக்கு முன்னாடியே ப்ரிலிமினரி என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 154 சிஆர்பிஸில் வந்து காகனைசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு வருது அப்படின்னா அந்த தகவலை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி என்கொயரி முடிச்சு இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபைல் பண்ணக்கூடாது. 154 கீழே வந்து மேண்டேட்டரி கண்டிப்பாக அதில் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிலிமினரி என்கொயரி வந்து பண்ணணும். அந்த ப்ரிலிமினரி என்கொயரி வந்து எவ்வளோ நாளில் பண்ணி முடிச்சிருக்கணும்னா 17 நாளில் பண்ணியிருக்கணும். அந்த 17 நாளில் வந்து ப்ரைமா ஃபேசி கேஸ் வந்து மேட் அவுட் ஆகுது, குற்றத்துக்கான ஒரு முகாந்திரம் தெரியுது அப்படின்னா அதில் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தது சப்செக்ஷன் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்க மாதிரி சப்செக்ஷன் 173 சப்செக்ஷன் 3லேயும் 154 சப்செக்ஷன் 3லேயும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு ப்ரைமா ஃபேசி கேஸ் மேட் அவுட் ஆகுது காகனைசபிள் அஃபென்ஸு அப்படின்னு தெரிஞ்சு அவங்க தகவலை கொடுத்து எஃப்ஐஆர் ஒருவேளை அவங்க ஃபைல் பண்ணலை அப்படின்னா அந்த அக்ரீடு பர்சன் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து ரிட்டனில் வந்து ஒரு காப்பி அந்த ரிட்டனில் வந்து ஒரு போஸ்டர் ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து அனுப்பலாம். அப்போ அவங்க அனுப்பி அங்கே எஸ்பி ஆஃபீஸில் அதை பார்த்துட்டு இது வந்து காகனைசபிள் அஃபென்ஸ் தான், இதில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் டைரக்ஷனும் கொடுக்கலாம். இல்லை அவரே வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்து டைரக்ஷன் வந்து அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை அப்படின்னா இப்போ அந்த எஸ்பி ஆஃபீஸ் மேலேயும் அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் நம்ம மேஜிஸ்ட்ரேட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம்.